Exercise 7.1ல fourth sum பார்க்க போகிறோம். If the volume of a cube of a side length x is v equal to x cube, find the rate of change of the volume with respect to x when x is equal to 5 units. x பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்தின் கன அளவு v equal to x cube எனில் x is equal to 5 அலகுகள் எனும்போது x ஐ பொறுத்து கன அளவு மாறும் வீதம் காண்க. x ஐ பொறுத்து மாறு வீதம் காண்க. x ஐ பொறுத்து மாறு வீதம்னா with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரியா, வால்யூம். ஸோ வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க, v is equal to x cube கொடுத்துருக்காங்க. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் பண்ணும்பொழுது dv by dx ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், பவரில் இருக்க முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று ரெடியூஸ் ஆகும். சரியா, ஸோ அதேமாதிரி இங்கே எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்க 3 முன்னாடி வந்துடுச்சு, பவரில் ஒன்று ரெடியூஸ் ஆனால் 2 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூ 5 இருக்கும் பொழுது இந்த சேஞ்ச் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா, ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்குறாங்க. ஸோ when x is equal to 5 dv by dx equal to 3x ஸ்கொயரில் எக்ஸ்க்கு பதில் என்ன போடணும், 5 போடணும். ஸோ 5 அங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால 5 ஸ்கொயர், 3 இன்ட்டு 5 ஸ்கொயர் என்ன வரும், 25 வரும். 3 into 25 75. Therefore the rate of change of volume with respect to x when x is equal to 5 unit is 75 units. x is equal to 5 அலகுகள் என்னும் பொழுது x ஐ பொறுத்து கன அளவு மாறும் வீதம் 75 அலகுகள்.